அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, காலத் நம்லத்துன் என்ற வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். கால, காலத், சால, சாலத். கால சொன்னான், காலத் சொன்னாள், சால கேட்டான், சாலத் கேட்டாள். இத் என்ற சுருக்கெழுத்துடன் முடியும் இந்த சொற்களானது பெண்பால் சொற்களாக சொல்லப்படுகிறது. அகல, அகலத், ஷரிப, ஷரிபத். அகல சாப்பிட்டான், அகலத் சாப்பிட்டாள், ஷரிப குடித்தான், ஷரிபத் குடித்தாள். ذهب ஹாமிதுன். ذهب என்றால் போனான் என்று பொருள். ذهب ஹாமிதுன், ஹாமித் போனான். ذهبت ஜைனபு, ஜைனபு போனாள். ذهبت மரியமு இலல் மஸ்ஜிதி. ذهبت மரியமு, மரியம் போனாள். இலா என்பது அதனை நோக்கி என்ற பொருளை தரக்கூடிய ஒரு இடைச்சொல் அல்லது ப்ரிபோசிஷன் ஆகும். இது அதனை அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லான அல் மஸ்ஜிது என்ற சொல்லை அல் மஸ்ஜிதி என மாற்றுகிறது. இலா என்ற இடைச்சொல்லை அடுத்து அல் மஸ்ஜிதி அல்லது மஸ்ஜிதின் என்ற அமைப்பை பெற்று பெயர் சொற்கள் வருகிறது. மரியம் பள்ளிவாசலுக்கு போனாள் என்ற பொருளை தருகிறது. மாறுபட்ட ஒருமை பன்மை சொற்கள். புரோக்கன் சிங்குலர் ப்ளூரல். ட்ரீ, ட்ரீஸ். பாக்ஸ், பாக்ஸஸ். ஃப்ளை, ஃப்ளைஸ் போன்ற பன்மை சொற்கள் சீரான பன்மை சொற்கள் ஆகும். மேன், மென், ஃபுட், ஃபீட், சைல்ட், சில்ட்ரன் போன்ற சொற்களை இர்ரெகுலர் ப்ளூரல் அல்லது புரோக்கன் ப்ளூரல் மாறுபட்ட பன்மை சொற்கள் என்று சொல்கிறோம். தமிழில் பெரும்பாலும் கள் என்ற எழுத்துக்கள் இணைந்து பன்மை சொற்கள் வருகிறது. மரம், மரங்கள். இங்கு கள் என்ற எழுத்துக்கள் இணைந்து பன்மை சொற்களாக மாறுகிறது. இங்கு அதிகப்படியாக இங் என்ற மெல்லின எழுத்து இணைகிறது. அரபியிலும் இரண்டு எழுத்துக்கள் இணையும் போது சில மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. நம்லத்துன், நம்லூன். நம்லத்துன் என்றால் எறும்பு அல்லது ஒரு எறும்பு என்று பொருள். நம்லூன் என்றால் எறும்புகள் என்று பொருள். இங்கு நம்லத்துன் என்ற சொல்லில் மூடிய தா இறுதியில் வந்து இது ஒரு பெண்பால் சொல்லாக குறிப்பிடப்படுகிறது. அரபியில் மனிதன் அல்லாத அஃறிணை சொற்களை ஒன்று ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ சொல்வார்கள். இது தமிழிலிருந்து மாறுபட்ட ஒன்றாகும். நம்லத்துன் என்ற சொல்லை ஒரு எறும்பு அல்லது ஒரு பெண் எறும்பு என்று சொல்லலாம். இங்கு பெண் எறும்பு என்று சொல்வது அவ்வளவு முக்கியமானதாக இல்லை என்றாலும் ஒரு பொருளை ஒன்று ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ சொல்வது
அரபி மரபு வழக்கமாகும். நஹ்லத்துன், நஹ்லுன். நஹ்லத்துன் பேரீட்சை மரம், நஹ்லுன் பேரீட்சை மரங்கள். இந்த சொல்லும் பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. கிதாபுன், குதுபுன். கிதாபுன் புத்தகம், குதுபுன் புத்தகங்கள். பைத்துன், புயூத்துன். பைத்துன் வீடு, புயூத்துன் வீடுகள். இந்த சொற்கள் ஆண்பால் சொற்களாக சொல்லப்படுகிறது. வஜுஹுன், உஜூஹுன். வஜுஹுன் முகம், உஜூஹுன் முகங்கள். ஐனுன் கண், உயூனுன் கண்கள். இங்கு வஜுஹுன் என்னும் சொல்லானது ஆண்பால் சொல்லாகவும், ஐனுன் என்னும் சொல்லானது பெண்பால் சொல்லாகவும் சொல்லப்படுகிறது. ஐனுன் என்ற சொல்லில் இறுதியில் மூடிய தா என்ற எழுத்து இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீரான ஒருமைப்பன்மை, சவுண்ட் சிங்குலர் புளூரல். முஸ்லிமுன், முஸ்லிமூன. முஸ்லிமுன் முஸ்லிம் ஆண், முஸ்லிமூன முஸ்லிம் ஆண்கள். முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன். முஸ்லிமத்துன் முஸ்லிம் பெண், முஸ்லிமாத்துன் முஸ்லிம் பெண்கள். ஹாதா, ஹாதிஹி, தாலிக, தில்க போன்ற சொற்கள் இது, இவன், இது, இவள், அது, அவன், அது, அவள் என்று உயர்திணை ஆண்பால் பெண்பால் சொற்களுக்கும், அஃறிணை ஆண்பால் பெண்பால் சொற்களுக்கும் சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டுப்பெயர்களாகும். ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா ஹாமிதுன், இவன் ஹாமித். உயர்திணை ஆண்பால் சொல்லையும் அஃறிணை ஆண்பால் சொல்லையும் இது என சுட்டிக்காட்ட ஹாதா என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஹாதிஹி நம்லத்துன், இது எறும்பு. ஹாதிஹி ஆமினத்து, இவள் ஆமினா. உயர்திணை பெண்பால் சொல்லையும் அஃறிணை பெண்பால் சொல்லையும் இது என சுட்டிக்காட்ட ஹாதிஹி என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. தாலிக பைத்துன், அது வீடு. தாலிக முஹன்னதுன், அவன் முஹன்னதுன். உயர்திணை ஆண்பால் சொல்லையும் அஃறிணை ஆண்பால் சொல்லையும் அது என சுட்டிக்காட்ட தாலிக என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. தில்க ஐனுன், அது கண். தில்க ஜைனபு, அவள் ஜைனபு. உயர்திணை பெண்பால் சொல்லையும் அஃறிணை பெண்பால் சொல்லையும் அது என சுட்டிக்காட்ட தில்க என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஹாஉலாயி, இவர்கள். உலாயிக, அவர்கள். உலாயிக ஹாஉலாயி என்னும் சொற்கள் உயர்திணை சொற்களை இவர்கள், அவர்கள் என சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படுகிறது. உலாயிக என்னும் சொல்லில் வா என்ற எழுத்து உச்சரிக்கப்படுவதில்லை. காலத் நம்லத்துன், எறும்புகளே உங்கள் வசிப்பிடங்களுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள்.
சுலைமானும் அவரது படையினரும் அறியாமல் உங்களை மிதித்துவிடக்கூடாது என ஓர் எறும்பு கூறியது. அல் குர்ஆன் 27:18.